Hi guys, நான் முதல்வன் and AAC SCC UPSC Prelims Test Series 2025 and 26 இதில் CSATோட டெஸ்ட் சீரீஸோட டிஸ்கஷன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது CSAT Test 5. இதோட போர்ஷன் என்ன அப்படின்னா ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன் இருக்குது, ஏஜ் சம்ஸ் இருக்குது, அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ரிமைண்டர் தான் மேஜரான போர்ஷன், ஏன்னா அதில் நமக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக்சர் அலிகேஷனுமே இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதோட 50 கொஸ்டினோட டீட்டெயில் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ மைசெல்ஃப் ஷேயப்பன், CSAT ஃபேக்கல்ட்டி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஏன்னா ரிமைண்டர் தேரி அதில் ஒரு சில கான்செப்ட் தான் அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனுமே பேசிக் கான்செப்ட் தான், மேலே எக்ஸ் போடுவோம், கீழே ஒய் போடுவோம், என்ன ரேஷியோன்னு போடுவோம், ஈக்குவல்ட்டி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கஷனும் எப்படி ஷார்ட்கட்டில் போடுறோம், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி செம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் ஆன்சரை போடுறோம், அந்த டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க டிஸ்கஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வேல்யூ 1 வேல்யூ 2 இந்த மாதிரி வச்சு கேட்குற மாடல் வந்து 2025 யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல் நிறைய பேர் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. என்ன அப்படின்னா வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வேல்யூ 2 அப்படின்னு கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஆன்சர் வரும், இதில் ஒரு ஆன்சர் வரும். ரெண்டில் எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறத வச்சு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷனில் எது வருது அப்படிங்கிறது பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் ரிமைண்டர் ஆஃப் 5 power 254 when divided by 24னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5/24 பவரில் வந்து 254 நம்மளுக்கு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், 5 ஸ்கொயர்னு மாற்றலாமா? 5 ஸ்கொயர் பவர் 127 வரும் பை 24 அப்படின்னு வரும். இப்போ இது என்ன வரும், 25 power 127 வரும் பை 24. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் தெரியல, ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் 1 தான் வரும், 1 power 127 1 தான் வரும். அப்போ வேல்யூ 1 என்ன அப்படின்னா ரிமைண்டர் 1, அதாவது 1 அப்படிங்கிறது தான் வேல்யூ 1. வேல்யூ 2 பார்த்திங்க அப்படின்னா அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு நம்பர் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாக பண்ணியிருக்கலாம், பட் அதே நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 power 254/26ன்னு வரும். நம்ம 25 power, அதாவது 5 ஸ்கொயர் இங்கேருந்து அதே தான் 25 power 127/26 போடும். 1 கொடுத்தா டிவைட் ஆகும், தட் இஸ் -1 power ஆட் நம்பர் இருக்குது. அப்போது -1 தான் வரும் பை 26. மைனஸில் ரிமைண்டர் வராது. ஸோ 26 - 1 இஸ் 25. அப்போ இதோட ஆன்சர் ரிமைண்டர் 25. இப்போ 25 பெருசா ரிமைண்டர் 1 பெருசா? 25 தான் பெருசா. அப்போது வேல்யூ 2 கிரேட்டர் தென் வேல்யூ 1. இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதில் நிறைய பேருக்கு என்ன இந்த ரிமைண்டரில் குழப்பம் அப்படின்னா, சரி இப்போது 5 power 254ன்னு இருக்கிறது 5 ஸ்கொயர் பவர் 127 எப்படி மாற்றினீங்க? தட் இஸ் நத்திங் பட் a power n power m ஈக்குவல் டு a power n m. இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்கள் 2 போட்டுக்குன்னா 2வையும் 127 பெருக்குன்னா ஆன்சர் 254 வரும். இந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாடல் தெளிவாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த சம் பாருங்க, what is the sum of all 3-digit numbers? sum கேட்டிருக்காங்க, all 3-digit numbers that gives remainder 10 when divided by 50. அப்போ 50 ஆல் டிவைட் பண்ணும்போது 10 தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 110, அடுத்து 160, கூட்டல் அப்படி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக முதல்ல உங்களுக்கு 1000 இருக்குது, முன்னாடி 950, அதில் 10 ரிமைண்டர் வேணும்னா 960. ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் நம்பர்ஸ். இட் இஸ் லைக் ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், சம் இன் தி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? நம்பர் ஆஃப் டேர்ம் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை டி ப்ளஸ் 1 நமக்கு தெரியும். ஸோ 960 - 110/50 ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ 850/50 ப்ளஸ் 1 கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 17 + 1 மொத்தம் 18 டேர்ம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது எனக்கு சம்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்னு தெரியும். ஆவரேஜ்னால் இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2, இதுதான் ஆவரேஜ், இன்ட்டு 18 நம்பர் ஆஃப் டேர்ம் போட்டுக்கலாம். இதை பார்க்கும்போது எனக்கு 18 வருது. அப்போ 2வும் இதுவும் கட் பண்ணால் 9. ஆன்சர் கண்டிப்பாக 9ஓட மல்டிப்ளாக இருக்கும். அப்போ இது கிடையாது, இது கிடையாது, இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? இதை கூட்டினா 900, 1000, 1070. ஸோ 1070 × 9 இதுதான் ஆன்சர்.
1000 × 9 9000 வந்துடும். அண்ட் 70 அதிகமாக இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஸோ தேர்ட் கொஸ்டின், how many of the following characters will remain the same when look like through mirror? மிரரில் பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் மட்டும் தான் மாறும். ஓகேவா? மிரர் இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் இப்படி எழுதுறீங்கன்னா இங்கே மிரர் வச்சு பார்த்தா, உங்கள் ஃபோனை வச்சு பார்த்தா கூட ஒரே மாதிரி தெரியுதான்னு பார்க்குற மிரர் இமேஜ். ஸோ ஏபிசிடியில் நம்மளுக்கு ஓவராலாக 11 லெட்டர்ஸ் லுக் லைக் சேம் இன் மிரர் நம்ம ஆல்ரெடி ஃபேக்சுவல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் டி ஒரே மாதிரி இருக்கும், ஏ ஐ 8 ஒரே மாதிரி இருக்கும், 0 ஒரே மாதிரி இருக்கும், அடுத்து வந்து W ஒரே மாதிரி இருக்கும். மொத்தம் 6 எழுத்து இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் பி ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? பி வந்து வாட்டர் இமேஜில் ஆனால் ஒரே மாதிரி இருக்கும், மிரர் இமேஜில் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? ஃபைன், அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், இஃப் n is an whole number then what is the number of distinct remainder of? ஓகே, ஸோ இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண்ணுக்கு வந்து ஹோல் வேல்யூ நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா? ஹோல் நம்பர் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 0 1 2ன்னு போகிறதா என்னது ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ 1/n + 2/n + 3/n. ஓகேவா? இதுக்கு வேல்யூ நம்ம 1 2 3 4 சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். ஆனால் அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ n = 0 பண்ணிங்கன்னா 1 + 1 + 1ன்னு வரும், 3 வரும். ஸோ 3ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 தான். n = 1 போட்டிங்கன்னா 1 + 2 + 3 வரும், 6 வரும். 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. n = 2 போட்டிங்கன்னா 1 + 4 + 9 வரும், 14 வரும். 14ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. n = 3 போட்டிங்கன்னா 1 + 8 + 27 வரும், 36. 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. சப்போஸ் n = 4 ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 1 + 16 + 81 வரும். ஸோ 80 82 90 98 வரும். ஸோ 98 6ஆல் டிவைட் பண்ணால் 96 பேரும். ரிமைண்டர் என்னது? 2. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து டிஸ்டிங்க்ட் ரிமைண்டர் தான் சொல்லியிருக்கான். ஸோ நம்மளுக்கு 0 வருது, 2 வருது, 3 வருது. ஸோ மொத்தம் ஒரு 3 பாசிபிலிட்டிஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வேல்யூ 1 வேல்யூ 2 தான். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரிமைண்டர் ஆஃப் 12 ஃபேக்டோரியல். இப்போ 12 ஃபேக்டோரியலை நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வரும்? நம்ம வில்சன் தேரி படிச்சிருப்போம். 2 தேரி தான் நம்ம படிப்போம். ஒன்று வந்து ஃபெர்மாட்ஸ் தேரி, ஒன்று வில்சன் ரிமைண்டர் தேரின்னு படிச்சிருப்போம். அதாவது P is a ப்ரைம் நம்பர், மேலே P-1 ஃபேக்டோரியல் இருந்தால் ரிமைண்டர் என்னது? அதே P-1 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ ஆஸ் பர் வில்சன் தேரி இதோட ரிமைண்டர் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரிமைண்டர் 12 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கீழே பாருங்கள், கீழே வந்து என்ன இருக்குது? 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆக்சுவலாக அங்கே P is a ப்ரைம் நம்பர், P is a ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கணும். அதே கிரேட்டர் than 5ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரூல் நம்ம சொல்லியிருப்போம். ஃப்ரம் 4 ஃபேக்டோரியல் ஆல் ஃபேக்டோரியல்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 4 or 8ன்னு சொல்லியிருப்போம். இப்போ பாருங்களேன், 1 2 3 4 5 6 இப்படி 11 வரை வருது. இங்கே ஒரு 6 இருக்குது, ஒரு 2 இருக்குன்னா 12 வந்துடுச்சு. அப்போ கண்டிப்பாக இந்த ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை 12 சொல்லும்போது இங்கே ரிமைண்டர் என்னது? 0. ஓகேவா? அப்போ இங்கே வேல்யூ 1ங்கிறது 12, வேல்யூ 2ங்கிறது 0. அப்போ வேல்யூ 1 கிரேட்டர் தென் வேல்யூ 2 அப்படி இருக்கிறத ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் ஆன்சர் நம்மளுக்கு ஏல தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ இதை பெரிய அளவில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், மேனுவலாகவே போடலாம். ஒரு டீ என்னது? ஒரு இது 126 ரூபா இருக்குது, இன்னொரு இது 135 ரூபா இருக்குது. அதை ஒரு தேர்ட் வெரைட்டி தான் மிக்ஸ் பண்ணுறோம். என்ன ரேஷியோ? 1:2:3. அப்போது அதை மிக்ஸ் பண்ணி விற்கும்போது 153 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா தேர்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போது 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வச்சுக்கலாம். ஏன்னா 1:2:3னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ. முதல்ல இது என்னது? 1 கிலோ 126 ரூபா. இது 2 கிலோ 2 × 135 ப்ளஸ் இது ஒரு 3 கிலோ 3 × Xன்னே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு எவ்வளோ வரைக்கும் விற்றுருக்கோம்? மொத்தம் எத்தனை கிலோ? 6 கிலோ இருக்குது.
அப்போது இதெல்லாம் 6ஆல் டிவைட் பண்ணால் தான் ஆவரேஜ் மாதிரி தான் இது ஓகேவா. அப்போது 153. அப்போது இதை மொத்தமாக கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணால் 1 கிலோவோட ப்ரைஸ் கிடச்சிரும். இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா ஸோ இதை இங்கே பெருக்குனா ஒரு 918 வந்துடும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 3x = 522 வரும். ஸோ x = 174 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ 1 கிலோவோட விலை ஆன்சர் 174. அந்த தேர்டு வெரைட்டியோட ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே. ஸோ இந்த சம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இஃப் n இஸ் எ நேச்சுரல் நம்பர் தென் வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் த டிஸ்டிங் ரிமைண்டர். இதில் வந்து சம் கேட்டிருக்காங்க, இதை கவனமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ரிமைண்டர் கேட்டிருக்காங்களா இல்லை சம் ஆஃப் டிஸ்டிங் ரிமைண்டர் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இதில் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்கான். அப்போ 4n 6n 9n ப்ளஸ் 11n ஓகேவா. சரி, இது ஒரு சீக்வன்ஸாகவும் வரல, சரி இது பிரச்சனை இல்லை. 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு n = 1 போட்டிங்கன்னா n = 1 போட்டிங்கன்னா 4 + 6 + 9 + 11 கிடைக்கும். அப்போ 30/10 உங்களுக்கு ரிமைண்டர் 0. அப்போ இது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது n = 2 போட்டிங்கன்னா ஓகேவா. அப்போது 16 + 36 + 81 + 121 வரும். ஸோ இதில் வந்து நம்ம 10ஆல் தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ யூனிட் டிஜிட் தெரிஞ்சாலே போதும் கரெக்டாக. அப்போ இங்கே வந்து 6 6 1 1 12 14 வரும். ஸோ 14 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னது தான் 4 தான் வரும். இப்போ 4 பவர் இதுலேயே வந்து 3 போட்டிங்கன்னா ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா போட்டே போகலாம். யூனிட் டிஜிட் மட்டுமே போதுமானது. அப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா 4க்கு என்ன வரும், 4 பவர் ஆடு 4 பவர் ஈவன் 6. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான். அப்போ 4 வரும் இல்லைனா 6 வரும். 6 பவர் எனிதிங் 6 தான் வரும். 9 பவர் ஆடு 9 9 பவர் ஈவன் 1 1 பவர் எனிதிங் 1 தான் வரப்போகுது. அப்போது இந்த 0ங்கிறதும் வரும், இந்த 4ங்கிறதும் வரும். வேறு எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை கரெக்டாக. அப்போது 0 4 0 4 மேபி வரலாம். ஸோ அப்போது அதை கூட்டினா 4 தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதை நீங்கள் எதை வச்சு படிக்கணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் வச்சு படிக்கணும். ஸோ இதை அப்படியே லிங்க் பண்ணி யூனிட் டிஜிட் கான்செப்டில் படிச்சிங்கன்னா இந்த சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா. இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸுங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகேவா. அதாவது அந்த எக்ஸு 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 10 தரணும், 14ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 தரணும், 15ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 தரணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அந்த சம் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னது 10. அப்போ இதில் வந்து 10 இருக்கலாம், அடுத்து 23 இருக்கலாம், 36 இருக்கலாம், 49 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. அடுத்து 14க்கு. ஸோ 14க்கு ஃபஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் 7 வரணுமா. அப்போ 7ஆக இருக்கலாம், ப்ளஸ் 14 21 இருக்கலாம், 35 இருக்கலாம், அடுத்து 49 இருக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதில் 4 தான். அப்போ 4ஆக இருக்கலாம், 19 இருக்கலாம், 34 இருக்கலாம், 49 இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த நம்பர்லாம் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 4ங்கிற ரிமைண்டர் எழுதிட்டேன், ப்ளஸ் 15 அப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது இதில் காமனாக இருக்கிற நம்பர் வந்து என்னது 49. அப்போது 49 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த மாதிரி 10 ரிமைண்டர் 7 ரிமைண்டர் 4 ரிமைண்டர் இதால் 13ஆல் டிவைட் பண்ணால் 10 ரிமைண்டர், 14ஆல் டிவைட் பண்ணால் 7 ரிமைண்டர், 15ஆல் டிவைட் பண்ணால் 4 ரிமைண்டர் தரக்கூடிய நம்பர் 49 தான். அப்போ 49 பற்றி பேசுகிறாங்க. பிரைம் நம்பரா இல்லை. 2ஆல் டிவைட் ஆகுமா இல்லை. 3ஆல் ஆகாது. ஆன்சர் ஆப்ஷன் டி 7 அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் எடுத்தால் கூட 3க்குமே இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். மொதல் ஸ்மாலஸ்ட் நம்பராங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் ஓகேவா. ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 41 55 67. ஸோ இந்த மாடலில் கொஸ்டின் 2020 யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, நம்மளும் நிறையா பார்த்துருக்கோம். 41 55 67 73 82 91 இதை 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எனக்கு இது ரூல் என்னென்னா 100ஆல் டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் 2 டிஜிட் இஸ் தி ரிமைண்டர். இங்கே வந்து 82. அப்போது 41 × 2. இங்கே வந்து 55 11 × 5. ஒரு 5ம் ஒரு 2ம் இருந்தால் ஒரு 0 ஃபார்ம் ஆகும். இந்த பிளேஸ் 0ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஒரு 5ஐயும் 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எடுங்க. 1 11ல் ஒரு 1 67ல் 7 73ல் 3 41ல் 1 91ல் 1. இதை பெருக்குனா 1 7 21க்கு 1 1 1 1 தான் வருது. அப்போ 10
அப்படிங்கிறதா என்னது ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம் 2020 கேட்டிருக்காங்க, 23 கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் செட் டு ஒய். ஸோ இந்த மாடலையும் யூபிஎஸ்சியில் கேள்வி கேட்டிருக்காங்க, 2021 ஆர் 22 கேட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் செட் டு ஒய், அட் த டைம் ஆஃப் யுவர் பர்த் ஐ வாஸ் 8 years old அண்ட் அவர் மதர் வாஸ் thrice as old as you at present. இப்போ இங்கே வந்து இருக்காங்க, இங்கே வந்து யார் இருக்கா, எக்ஸ் இருக்காங்க, ஒய்யும் இருக்காங்க, மதரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே அடுத்த எக்ஸ் வந்து ஒய்கிட்ட சொல்கிறார், அட் த டைம் ஆஃப் யுவர் பர்த் ஐ வாஸ் 8 years old. அப்போ எக்ஸுக்கு இங்கே எத்தனை வயசு, 8 year. ஓகேவா? இந்த கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன் வந்து ஏ இயர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய்க்கு வயசு ஏ, அப்போ எக்ஸுக்கு 8 + ஏன்னு வரும். மதருக்கு வயசு தெரியல, மதருக்கு த்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே மதருக்கு 3 times ஆஃப் ஏ இருக்கும். ஏன்னா இங்கே இவருக்கு ஏ வயசுனா இங்கே 3 times ஆஃப் ஏ. அப்போ இங்கே மதருக்கு இங்கே கோர்ஸ் ஆஃப் டைமில் ஒரு ஏ வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போது 4A அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் மதர் இஸ் 36, இப்போ மதரோட வயசு 36 அப்படின்னா ஏயோட வயசு 9, அப்போது ஒய்யோட வயசு 9, எக்ஸோட வயசு 17, மதரோட வயசு 36. அவ்வளோதான், எல்லாரோட வயசும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரோம். 5 years ago எக்ஸ் வாஸ் 3 times ஆஃப் ஒய். 5 years agoனா முன்னாடி, அப்போது 17 - 5 = 12. இது எக்ஸோட வயசு. ஒய்யோட வயசு இப்போது 9, இப்போது 9. 5 yearsக்கு முன்னாடி என்னவாக இருக்கும், 4 இருக்கும். 4 12 3 times ஆகிடுச்சா? ஆமாம். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஆஃப்டர் 18 year 18 வருஷத்துக்கு அப்புறம் த ஏஜ் ஆஃப் மதர், இப்போ ஏஜ் ஆஃப் மதர் என்னது 36, 18 கூட்டினா 40 50 54 வயசு ஆகிருக்கும். 1.5 times ஆஃப் தி எக்ஸோட வயசு என்னது இப்போது 17, 18 வருஷத்துக்கு அப்புறம் 20 30 34 35 மாறி இருக்கும். ஸோ இன்ட்டு 1.5ன்னு போடும்போது 35 இல்லை பாதி 17 + 5 40 50 52 கிட்ட தான் வருது. இங்கே 54 இருக்குது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த சம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம கிளாஸில் ஒரே சின்ன ஃபார்முலாவே முடிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் ஆர் பை எக்ஸ் த ஹோல் பவர் என். இதில் எக்ஸ் அப்படிங்கிறது இனிஷியல் குவான்டிட்டி, ஆர் அப்படிங்கிறது ரீப்ளேசிங் குவான்டிட்டி, என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ 10 liter ஆர் ட்ரான் ஃப்ரம் தி கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் ஆயில் தென் ஃபில்டு வித் வாட்டர். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபுல் இது இருக்குது, அங்கேருந்து எடுக்கிறோம் மறுபடியும் ஊற்றுறோம், எடுக்கிறோம் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் 2 more times. அப்போ ஆல்ரெடி ஒரு டைம் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 டைம்னா மொத்தம் 3 டைம் ஆச்சு. த ரேஷியோ ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் ஆயில் நவ் லெஃப்ட் இன் த கண்டெய்னர் 8:19. ஓகேவா? அப்போ என்னென்னா 8:9. இங்கே வந்து மேலே பாருங்கள், மேலே வந்து ஆயில் தான், கீழே வந்து டோட்டல் போட்டிருக்கேன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா, முதல்ல எக்ஸு ரீப்ளேசிங் 10 பை எக்ஸு பவரில் 3 டைமு, இங்கே வந்து 8 பை கீழே டோட்டல் போடணும். 8 + 19 20 27 இப்படி தான் வரும். இதையுமே 2/3 பவர் ஹோல் க்யூப்னு போடலாம். ஸோ இந்த மாதிரி பவர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பவரை இப்படி கட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 10/x = 2/3. இப்படி தான் போனால் 3x - 30 = 2x. இது இங்கே போயிடும் x = 13 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ 12th கொஸ்டின் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர் அண்ட் ரிமைண்டர். ஸோ 2 இதையும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு இது தெரியும். ஓகேவா? அப்போ இதில் ஒரு 470 ஒரு நம்பர் இருக்குது, 482 ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, டிவைட் பை த சேம் நம்பர், ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறேன். சேம் ரிமைண்டர் 2 தரணும். ரிமைண்டர் 2 தருது அப்படின்னா இதை 2 மைனஸ் பண்ணிக்கலாம். 468 482 82ல் 2 போட 2. ஓகேவா? அப்போ 480. அப்போ இதில் ஃபேக்டர் ரிமைண்டர் மட்டும் இல்லை, ஹச்சிஎஃப்பும் இருக்குது. ஆக்சுவலாக ஹச்சிஎஃப் அண்ட் ஃபேக்டரு ரிமைண்டர்னால ரிமைண்டர் மெர்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க, 2023 யூபிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டிட்டோ கொஸ்டின் தான், அது மாடிஃபை இருக்குது. ஓகேவா? அப்போ ஹவு மெனி நம்பர்ஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டிவைசர். அதாவது இந்த 2 நம்பர் இருக்குது, டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 2 வரணும். அந்த மாதிரி
எத்தனை டிவைசர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா ஹெச்சிஎஃப் ஜென்ரலாக டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 12. அப்படி பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்படியும் பண்ணலை அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 480 468 ஒரு டைம் போட்டால் 468 ரிமைண்டர் 12. இப்போது இந்த 468 உள்ளே கொண்டு வரணும். 468 3 12 36 மீதி 10 8 12 96 9 12 108 அப்போ 0. அப்போ டிவைட் ஆகிடுச்சு. டிவைட் ஆகும்போது 0 வரும்போது யார் டிவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹெச்சிஎஃப். அப்போது இந்த நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 12. அப்போது 12 டிவைட் பண்ணுற மாதிரி எத்தனை ஃபேக்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 × 12 போடலாமா, 2 × 6 போடலாமா, 3 × 4 போடலாமா, மொத்தமே 6 ஃபேக்டர் தான். நீங்கள் ஃபேக்டர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா 2 × 3 × 1 2 + 1 3 1 + 1 2 மொத்தம் 6 ஃபேக்டர் தான். அந்த 6 ஃபேக்டர் என்னது தான் இந்த நம்பர் தான். எனக்கு ரிமைண்டர் 2 வேணும்னா we know that the remainder always less than the divisor or divisor is greater than the remainder. ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா 1 வர வாய்ப்பில்லை, 2 வர வாய்ப்பில்லை. ஸோ 12 6 4 3 மொத்தம் 4 நம்பர் பாசிபிலிட்டி இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஸோ கன்சிடர் ஃபாலோயிங் இன்க்ளூடிங் தி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதில் கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா ராகுல் இஸ் ட்வைஸ் ஓல்ட் அஸ் மீனா. இங்கே பாருங்கள், ராகுல் இஸ் ட்வைஸ் ஓல்ட் அஸ் மீனா. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தர் ஏஜ்? அதாவது ராகுலோட வயசுக்கும் மீனோட வயசுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன எடுத்துப்பேன்னா R/M = 2/1. அப்போ ராகுலோட வயசுக்கும் மீனாவோட வயசுக்கும் ரேஷியோ நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுக்குறாங்க? 5 years ஹென்ஸ் அப்படின்னா அப்புறம்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ராகுலுக்கு 5 வயசு ஆகுது, மீனாவுக்கும் 5 வயசு ஆகுது. வாட் இஸ் த ரேஷியோ? 9/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது கொஸ்டினில் இருக்குது, இது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. RM. அப்போ இந்த 2 டேட்டா வச்சு சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஏஜ் வரும். ஓகேவா? சால்வ் பண்ண தேவையில்லை, அதான் இல்லை பாயிண்ட்டு. இப்போ R இருக்குது, M இருக்குது, R இருக்குது, M இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? R வேணுமா? M = சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வர்ற ஆன்சரை மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் R and M. அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, பண்ண முடியும்னு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 alone சஃபிஷியன்ட் இப்போதைக்கு இருக்குது. ரெண்டாவது 10 years பேக் R - 10 பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தியர் 10 years பேக் த ரேஷியோ ஆஃப் தியர் ஏஜ்னு சொல்லும்போது மீனாவுக்கு 10 பேர் மைனஸ் பண்ணுறோம், 3/1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், இது ஸ்டேட்மெண்ட் 2, இது கிவன் இன்ஃபர்மேஷன். இந்த ரெண்டுலேயும் RM தான் இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 alone சஃபிஷியன்ட். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 alone R2 alone சஃபிஷியன்ட்ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சராக வரும். அது இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ரோச் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், அகெயின் ஒன் ஆஃப் தி ஈஸி கொஸ்டின். N ஃபார்ம்டு பை ரைட்டிங் த 77 டைம். இதுவும் 2023 கேட்டிருக்காங்க. 99 டைம்ஸ் கேட்டிருந்தாங்க, 13 கொடுத்துருந்தாங்க, இங்கே 11 கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்ன ரூல் அப்படின்னா, கீழே ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே P-1 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் இருந்தால் ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேஸில் நம்ம படிச்சிருக்கோம். நம்மளோட ஐயப்பன் சார் புக்கிலையுமே நம்ம வந்து இதை போட்டிருக்கோம், தெளிவாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரூல் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து 11 இருக்கா, அப்போ மேலே 10 டைம்ஸ் எனி நம்பர் 10 டைம்ஸ் இருந்தால் டிவைட் ஆகும். அப்போ 70 டைம் இருந்தால் டிவைட் ஆகிடுச்சு. அப்போ மீதி 1 2 3 4 5 6 7 இது மட்டும் இருக்குது. இதை 11ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே 1 போட்டால் 7 போட்டால் என்ன வரும்? 77 வரும். இங்கே 0 ஒரு 7 மறுபடியும் 7, அப்போ 2 7 போயிடும், 2 7 போயிடும், 2 7 போயிடும், மீதி 7 மட்டும் தான் உங்களுக்கு ரிமைண்டர் இருக்கும். ஆன்சர் 7. இந்த 7 டைம்ஸ் இருக்க பார்த்து பயப்படக்கூடாது. நீங்கள் ஸ்கூலில் பண்ணுற மறுபடி ஃபுல்லாக பண்ண தேவையில்ல, 2 வந்தால் தான் போகும்னு தெரியும். 11 தானே இருக்குது, அப்போ 77 தான் போகும். அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? 7 தான் வரும். ஓகேயா? ஸோ திஸ் கொஸ்டின், ஸோ இது இப்போ ட்ரெண்டில் இல்லை, சும்மா ஃபார்மாலிட்டிக்காண்டி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் 2-3 லாஜிக், இது என்னது நான் வெர்பல் ரீசனிங் எப்படினாலும் கேட்கலாம். ஏன்னா சில பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, சார் பாயிண்ட் வந்து நடுவில் தான் இருக்கா, அப்போ அதில் போடலாமான்னு சொல்லிட்டு 3வது ஆன்சர் சொல்கிறீங்க. பட் இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஷேடோ இங்கே இருக்குது, ஷேடோவிலேருந்து மேலே போகுது, ஷேடோ இங்கே இருக்குது, ஷேடோலேருந்து மேலே போகுது, ஷேடோ இங்கே இருக்குது, ஷேடோலேருந்து மேலே போகுது, இங்கே ஷேடோ இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படி போகணும், பட் அங்கேருந்து இங்கே வருதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதில் வேறு நிறையா லாஜிக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதர் தன் தட் இந்த மாதிரி கொஸ்டின் இப்போ வர்றதில்ல, அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே,
இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம ரெகுலராக கேட்குற கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி சிடிஎஸில் கேட்டிருக்காங்க. ஸோ வென் தி நம்பர் இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்களா இஸ் டிவைடட் பை 16 வாட் வில் த ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்ன ரூல்னா 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் யூனிட் டிஜிட் பார்த்தா போதும். 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்க்கணும். 8க்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்க்கணும். 16க்கு லாஸ்ட்டு 4 டிஜிட் பார்த்தா போதும். ஓகே, அப்போ இதில் என்னென்னா 9150 இதை நீங்கள் 16 டிவைட் பண்ண போதும். ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 80 வந்துடும். ஸோ 11 5. ஸோ 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் கெட் 112 ரிமைண்டர் 3 0 இறக்குனீங்கன்னா ஒரு 16 மீதி 14 இருக்குது. அப்போ ரிமைண்டர் என்னது 14. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஈஸி கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் தேரில் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், அஜயன் ஏஜ் சம் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கொஸ்டின் வாட் இஸ் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் கீதா. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். கீதாவோட வயசு என்ன? ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 years ago the difference between Geeta's age and her brother Ramu is 10 சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கீதாவோட வயசுக்கும் ராமோட வயசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 10ன்னு சொல்லியிருக்கானா? சரி, ஸோ எப்போவுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எப்போவுமே காமனாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ராமு மைனஸ் கீதா ஈக்குவல் டு 10ங்கிறத ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். அண்ட் 10 years ago ரேஷியோ வேறு கொடுத்துருக்காங்களா? அப்போது இந்த கீதா ஏஜ் அண்ட் ஏஜ் ஃபாதர் பிரதர் ஏஜ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ கீதா தான் வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க. அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். கீதா மைனஸ் ராமு ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கலாம். கீதா மைனஸ் 10 ராமு மைனஸ் 10 ஈக்குவல் டு 3/1ன்னு கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே ஜியோருக்கு 6 இருக்குது, இங்கே ஜியோருக்கு 6 இருக்குது. இதை சால்வ் பண்ணால் ஐ வில் கெட் த ஏஜ். கரெக்டாக சால்வ் பண்ண தேவையில்லை, பட் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் 2ல் ஆஃப்டர் 5 years த ரேஷியோ between the ஏஜ் ஆஃப் கீதா அண்ட் ஹர் ப்ரெசன்ட் ஏஜ் வில் பி 6:5 கொடுத்துருக்காங்க. அதாவது 5 years லேட்டர், அதாவது கீதா ப்ளஸ் 5 ப்ளஸ் கீதாவோட வயசு, இதோட ரேஷியோ 6/5 கொடுத்துருக்காங்க. இங்கே ஜின்னு மட்டும்தான் இருக்குது. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சும் ஆன்சர் என்ன வந்துடும்? கிடச்சிரும். அப்போ இதுக்கு ஆன்சர் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், அகெயின் அரௌண்ட் ஒரு ஆவரேஜில் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? என்னென்னா தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 30 35 40 இங்கே எக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதோட ஆவரேஜ் 30க்கும் 35க்கும் நடுவில் வரணும். ஓகேவா? தென் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல எத்தனை நம்பர் வரலாம், எந்த நம்பர்னு கேட்கல, எத்தனை நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆவரேஜ் தானே. எனக்கு ஆவரேஜ் வந்து 30லேருந்து 35 வரும்னு சொல்லியிருக்காங்களா? ரைட்டு. அப்போ மேக்ஸிமம் 35, மினிமம் 30. நல்லா கவனிங்க, 35 வரணும்னா இங்கே ஒரு 5 இங்கே கொடுக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு அது 30 பார்த்துக்கலாம். சரி, 25 30 35 40ன்னு இருக்குது. இது 45 இருந்தால் மட்டும்தான், அதாவது 5 கூடி இருக்குது 5 கூடி இருக்குது 5 கூடி இருக்குது 5 கூடி இருக்குது, அப்படி இருந்தால் தான் 35ங்கிற ஆவரேஜ் வரும். அப்போது 45 இருந்தால் ஆவரேஜ் 35 வரும். ஆனால் 35 எக்ஸ்க்ளூட் சொல்லிட்டாங்களா? அப்போ 35 கம்மியாக இருக்கணும்னா 45க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போது 44 நான் எடுத்துக்கிறேன். அப்போ நான் 45 போட்டால் தான் 35 வரும். 44 போட்டால் உங்களுக்கு 35க்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகேவா? அப்போ இது வந்து மேக்ஸிமம் நம்பர் 44. மினிமம் நம்பர் என்னதுக்கு 30 கொடுத்துருக்கானா? சரி, ஆவரேஜ் 30 வரணும், எல்லார்ட்டையும் 30 இருக்கணும். இந்த 35ல் ஒரு 5 இருக்குல்ல, அதை கொடுத்து இங்கே கொடுத்துருங்க. அப்போ இங்கே வரும் 30 வந்துடும். இங்கே 30, இங்கே 30, இங்கே 40 இருக்கா? இங்கே 30 வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 இருக்குது, அதை எக்ஸ்கிட்ட கொடுத்துருங்க. அப்போ எக்ஸ்கிட்டே 30 இருக்குன்னா இங்கே ஒரு 20 இருந்தால் என்னது போதுமானது. கரெக்டாக? அப்போ இங்கே 20 இருந்தால் போதும். அப்போது எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ என்னது? 20. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ 20, மேக்ஸிமம் நம்பர் 44. இப்போ இந்த 20லேயுமே 20ன்னு தேவையில்லையா? 30 வரக்கூடாதுல்ல. அப்போ 21. ஏன்னா இவன் எக்ஸ்க்ளூடிங் சொல்லியிருக்கான். அந்த எக்ஸ்க்ளூடிங் வார்த்தை சொல்லலைன்னா 20 to 45ன்னு பார்த்துருப்போம். எக்ஸ்க்ளூடிங் அந்த 2 வார்த்தையை சொன்னதுனால 21லேருந்து 44 தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கவுண்டில் எத்தனை நம்பர் இருக்குது? இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள். 44 21 3 2 +1.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ 24. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு சீக்வல் டு ஆவரேஜ் தானே, அப்போ 30 × 5 150, அதில் ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் ஒரு 20 வரும். 35 போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஸோ இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் ஃபார்முலா போட்டிங்களும் இதுதான் கிடைக்கும். ஓகேவா? ஃபைன். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் n அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வேல்யூ 1 என்னது அப்படின்னா, ஸோ இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2 கொடுத்துருக்க மாடல் இந்த மாதிரி யூபிஎஸ் தான் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்ட் இயரில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள். வேல்யூ 1 = d. அப்போ d கண்டுபிடிக்கணும். d வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போது when n is divided by 13 gives remainder 1. அப்போ இந்த நம்பரை 13 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ d என்ன வருங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கணும். 7 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திஸ் சம் இஸ் பியூர்லி டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 and 13. இதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். எப்படி 5 8 d 1 2 1 4 3 8 0 2 9 8 5 6 இவ்வளோ நம்பர் இருக்குது. என்ன பார்க்கணும்? ரைட் சைட்லேருந்து 3 நம்பராக பிரிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி போடணும். ப்ளஸ்லாம் ப்ளஸ் பண்ணணும், மைனஸை ப்ளஸ் பண்ணணும், கடைசியாக இது பண்ணணும். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 7 வந்து அப்ளை பண்ண போகிறோம். இல்லை 13 7 13 ரெண்டுக்குமே ஒரே டிவிசிபிலிட்டி ரூல் தான். ஸோ ரைட் சைட்லேருந்து 3 நம்பராக பிரிக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடணும். ஸோ ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டணும், மைனஸ் எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ 5 8 d இப்படிங்கிறத 580 + dன்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இப்போ ப்ளஸ்ஸையும் கூட்டுங்க. இங்கே என்ன இருக்குது? 438 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 4 9 அடுத்து 1 2. அப்போ 1 2 9 4 வந்துடுச்சா? இப்போ இது எவ்வளோ இருக்குது? இதை கூட்டினா அரௌண்ட் ஒரு 150. அந்த 150யை மைனஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ வரும்? 1144. அடுத்து என்ன இருக்குது? 1144 கூட இந்த 580 இது ப்ளஸில் தான் இருக்குது. இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 2 7 1 இது கிடைக்கும். இப்போது ஒரு டியை ப்ளஸ் பண்ணணும். இதில் எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் 7 டிவைட் பண்ணால் 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணிடுறேன்னா 1724 இருக்கு இல்லையா? இதை 7 டிவைட் பண்ணுறேன். 7 14 மீதி 3 32 4 28 மீதி 4 44 7 42 மீதி 2 ரிமைண்டர் வந்து எனக்கு 2ன்னு வருது. இப்போது எனக்கு இங்கே 7 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 2 வருது. எனக்கு 7 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரணும் அப்படின்னா இது கூட ஒரு 6 கூட்டினா 8 வரும். அப்போ ரிமைண்டர் 1 வரும். அப்போது இங்கே டியோட வேல்யூ என்னது? 6 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். இதே இங்கே 13 பார்க்கும்போது இப்போது 1724 இதை 13 டிவைட் பண்ண என்ன வரும்? 1 13 மீதி 4 42 3 போட்டால் 39 மீதி 3 வருமா? அப்போ 4 வரும் 34 2 போட்டால் 26 மீதி என்ன வரும்? 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ எனக்கு இப்போ 13 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 8 இருக்குது. எனக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 1 தான் வரணும். அப்போது இது கூட ஒரு 6 சேர்த்தா 10 14 வந்துடும். அப்போ தான் ரிமைண்டர் 1 வரும். 13 போய் 14 டிவைட் பண்ணால் தான் ரிமைண்டர் 1 வரும். அப்போ இங்கேயும் 6 தான் போடணுங்கும்போது இந்த அடி என்ன தான்? 6 தான். அப்போது வேல்யூ 1ம் 6 தான், வேல்யூ 2ம் 6 தாங்கும்போது 6 = 6னா அப்புறம் வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2 ரெண்டுமே என்ன தான்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ ஆன்சர் சி வரும். ஆன்சர் சி, வேல்யூ 1 = வேல்யூ 2. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சம்மு. நல்ல சம் இது. ஓகேவா? ஏபிசிடி நேச்சுரல் நம்பர், தென் how many possible, இந்த how manyங்கிற வார்த்தையில் ரொம்ப பயப்படக்கூடாது. ஓகேவா? how many possible remainders are there when 1 power a plus 2 power b plus 3 power c plus 4 power d divided by 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஏபிசிடி எதுவானாலும் இருக்கலாம். 1 power anything 1 தான். இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி 10 தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சம் ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஏன்? அப்போ தான் யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சா போதும். 2ஓட சைக்கிள் என்னது? 2 4 8 6. 3ஓட சைக்கிள் 3 9 7 1. 4 power ஆடு 4 6 4 6 இப்படி தான் மாறி மாறி வந்துட்டுருக்க போகுது. சரியா? இப்போது என்னென்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 இதை கூட்டினா என்ன வரும்? 10. அப்போ ரிமைண்டர் 0.
இப்போ 1 2 3 6 இதை கூட்டினா என்ன வருது 12. அப்போ ரிமைண்டர் 2. அடுத்து மறுபடியும் 1 3 4க்கு அதான் வரும், இதான் வரும். அப்போ இதை மாற்றிடலாமா? எப்படி மாற்றலாம்? 1 1 4 இது என்ன வருது 8 9 10 12, அதுவும் 12 தான் வருது. 1 4 9 6 இது 20 வருது. 20 வருதுன்னா 1 4 9 6 இது 20 வருது. இதை கூட்டினா 10 12 9 10 15 இது வருது 12. இதை கூட்டி பாருங்கள் 6 12 13 14 இது வேறு நம்பர் வருது. ரிமைண்டர் 14 வருதுன்னா 10 8 ரிமைண்டர் 4 வருது. ஓகே, வேறு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் எடுக்கணும். 1 2 9 6 இதை கூட்டினா 10 18 வருது. ரிமைண்டர் 18. அப்போது ரிமைண்டர் 8 வரும். வேறு அப்போ 0 வந்தாச்சு, 2 வந்தாச்சு. வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள். 1 2 7 6 பாருங்கள், 7 4 9 10 14 14 ஆல்ரெடி எடுத்தாச்சு. 1 2 7 6 8 9 10 16 16 எடுக்கல, ரிமைண்டர் 16 வந்தாச்சு. அப்போ இங்கே 6 வந்தாச்சு. வேறு 1 4 வச்சு பார்க்கும்போது அதே தான் வந்துச்சு. 1 8 வச்சு 1 8 3 4 8 16 16 எடுத்தாச்சு. 1 6 9 6 12 13 12 10 22 அங்கேயே 2 தான் வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக எல்லாமே ஈவன் தான் வருது, எல்லாமே ஈவன் தான் வருது. 0 வருது, 2 வருது, 4 வருது, 6 வருது, 8 வருது. மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி. ஸோ இதை வச்சு செக் பண்ணும்போதே வந்துடும். ஓகேவா? ஸோ இது மேஜர், மேபி இதை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விடலாம், ஏன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். 21st இது பாருங்கள், இது யூபிஎஸ்சியில் கேட்ட அதே சிமிலர் சம்பு தான். என்ன அப்படின்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறோம், சரியா? 1000 ரூபாய்க்கு விற்கிறது 25% ப்ராஃபிட். அதாவது 1/4 இன்க்ரீஸ் பண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 1/n இன்க்ரீஸ் பண்ணால் 1/n+1 வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போது 1/4 இன்க்ரீஸ் பண்ணால் 1/5 என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும். இதில் 1/5 ஆனது 200. 200 டிக்ரீஸ் பண்ணால் 800 ரூபா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 800 ரூபா. இப்போது ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணுறோம்ல, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 1000 ரூபான்னு இருக்குது, இங்கே 200 ரூபான்னு இருக்குது. இதை நார்மலாக கொடுக்குற விலை 800 ரூபா. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 600, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 200. இதை கட் பண்ணிங்கன்னா 3:1. ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் சிரப் இந்த மிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4ல் 1 பார்ட். 4ல் 1 பார்ட் அப்படிங்கிறது 100க்கு எவ்வளோ? 25%. ஆன்சர் ஆப்ஷன் சி 25%. சரியா? ஸோ இந்த மாதிரி இதை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த விலையை வச்சு முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த அலிகேஷன் மெத்தட் நம்மளே கிளாஸில் நிறையா பார்த்துருக்கோம். நம்மளோட சேனலில் வந்து அலிகேஷன் அண்ட் மிக்சர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஹவு டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி சிசெட், அதாவது யூபிஎஸ்சி சிசெட் ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த டாபிக் பார்த்தா உங்களுக்கு கிளியராக இல்லை அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஃபைன். அண்ட் இதில் வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினும் இருக்குது. 2024 கேட்டிருந்தாங்க. 25% ப்ராஃபிட் வருது, அப்போ 25% ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஃபைன். 22 சரி, இது பாருங்கள். ஷாப்கீப்பர் சொல்கிற ஆர்டிகிள் சேம் செல்லிங் ப்ரைஸ் சேம். நம்ம இதில் 2 இது பார்த்துருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் சேம், காஸ்ட் ப்ரைஸ் சேம். காஸ்ட் ப்ரைஸ் சேமாக இருந்தால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் சேம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஒரே பர்சன்டேஜ் கொடுக்கலாம், மாற்றி கொடுத்துருக்கான். 20% ப்ராஃபிட் 10% லாஸ். இங்கே பாருங்கள் 100ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 20% ப்ராஃபிட் 120, 10% லாஸ் 12 லாஸ், அப்போது 108. அப்போது 8% ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆன்சர். ஆனால் இங்கே 2% லாஸ் சொல்லியிருக்காங்க, அதனால் உள்ளது தப்பு. ரெண்டாவது கெயின் 40%. அப்போ 100 இருக்குது, 100ல் 40% கெயின்னா 140. தென் லாஸஸ் 30%. 30%னா எவ்வளோ? 0 போச்சு. 14க்கு 3 30, 42. 42 மைனஸ் பண்ணால் 40 போயிடுச்சு, 98. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2% லாஸ்ன்னு கிடைக்கும். இங்கே 12% போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் டி என்னது? கரெக்ட் கேட்டிருக்காங்களா இன்கரெக்டா? கரெக்ட். அப்போது நெய்தரும் நாட்டு ரெண்டுமே என்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஃபைன். நெக்ஸ்ட்டு 23rd இது பாருங்கள்.
ஸோ இந்த கொஸ்டின் ஏஜ் ஆஃப் மிஸ்டர் ஏ க்யூப். ஸோ இதுவும் பியூர்லி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் இது. யூபிஎஸ்சியில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களை ஸ்கொயர் க்யூப் நான் முதல் கிளாஸே படிக்க சொல்லியிருப்பேன். ஸ்கொயர் க்யூப் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவே வந்திருக்கும். ஓகேவா? என்ன சொல்லலாம்னா a cube of number it would be square in the next year. இன்றைக்கி ஒரு க்யூப் நாளைக்கு ஸ்கொயராக மாறுது. எந்த இடத்துல அது அமையுது? 8 ஒரு க்யூப் வேல்யூ 2 க்யூப், 9 ஒரு ஸ்கொயர் வேல்யூ 3 ஸ்கொயர், இதில் தான் அது அமையும். அப்போ இப்போ வயசு வந்து 8, அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ மாறப்போகுது. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் இயர் மஸ்ட் ஹி வெயிட் இஸ் ஏஜ் பிகம் a cube next again. 2 க்யூப் பார்த்தாச்சு, 3 க்யூப் 27. இப்போ 8 வயசுனா என்ன ஒரு 19 வயசு காத்திருந்தால் போதும் இந்த சம்பவம் நடக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு ஈஸி கொஸ்டின். ஓகே 24. ஸோ இந்த மாடல் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு 2017-18 அப்புறம் இந்த மாடல் கேட்கல, இரலவெண்ட் தான். பட் ஸ்டில் இது சும்மா ஒரு நான் வெர்பல் ரீசனுக்கு வேறு எதுவும் கேட்க முடியாது, அதுக்காண்டி இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் கொடுத்துற படத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே தான் அந்த சிம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 4. ஆன்சர் ஆப்ஷன் டி 4. 25th கொஸ்டின். இது பாருங்கள், இது ஒரு நல்ல கொஸ்டின். உங்களுக்கு ரிமைண்டர் தெரிஞ்சிருந்தால் இது பக்காவாக குயிக்காக ஈஸியாக போடக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு 3 2 டிஜிட் நம்பர் இருக்கா? கன்சிடர் 3 2 டிஜிட் நேச்சுரல் நம்பர் XYZ. அப்போது வேறு X and Y லீவ்ஸ் ரிமைண்டர் 1 when divided by Z. அதாவது X-ஐ Z-ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, Y-ஐ Z-ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. அப்போது இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்கே பாருங்கள், X-ன்னு ஒரு நம்பரு, ஒய்ன்னு ஒரு நம்பர் பெருக்கல் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட்டல் இருக்குது, ஸ்கொயரு. இதை Z-ஆல் டிவைட் பண்ணுறோம். எக்ஸை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, ரிமைண்டர் போட்டுக்கோங்க. ஒய்யை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, ரிமைண்டர் போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு ரிமைண்டர் 1, ஒய்க்கு ரிமைண்டர் 1, இது ஸ்கொயர் பை Z இருக்குது. இதை பெருக்குனா 1 தான். 1 + 1 2, 2 ஸ்கொயர் 4, இது Z. ஓகேவா? அப்போ 4/Z அப்படின்னு கேட்டால் ரிமைண்டர் என்ன தான்? 4 தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நம்ம ரிமைண்டர் தேரி பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், 5 + 6/4 இப்படி கேட்டால் நீங்கள் இப்போ ரிமைண்டர் என்ன சொல்லுவீங்க? 11 சார். 4-ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3ன்னு சொல்லுவீங்க. 5 டிவைட் பண்ணால் 1, 6 டிவைட் பண்ணால் 2, ஆன்சர் 3. இப்படியும் போடலாம். ஸோ இது தெரிஞ்சால் இது ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம இது ரிமைண்டர் தேரிங்கிற கான்செப்டில் இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே 26. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு அருமையான கொஸ்டின். ஓகேவா? ஸோ மிக்சர் 120 லிட்டர் இருக்குது, 1:3 ரேஷியோவில் இருக்குது. கவனிங்க, 1:3 ரேஷியோவில் இருக்குது. மொத்தம் 120 அப்படின்னா மொத்தம் 4 பார்ட். அப்போ ஒரு பார்ட் 30. அப்போ இது 30, இது வந்து 90. ஓகேவா? இது கெரோசின், இது வந்து டர்பைன். கெரோசினை ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது? ஃபைனலாக 40% இருக்குது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 30 வந்து கெரோசின் ஆட் பண்ணுறோம். இது வந்து எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 90 இருக்குது. 40%. இது 40%னா ரிமைனிங் 60%. ரெண்டு தான் பண்ணலாம். ஒன்று கீழே டோட்டல் போடலாம். டோட்டலாக நீங்கள் 100 போட்டு பண்ணலாம், அது 120 போட்டு எடுக்கணும், அது பிரச்சனை இல்லை. நான் ஜென்ரலாக ரிமைனிங் இருக்கிறதான் போடுவேன், இந்த 90 தான் போடுவேன். அப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து 2/3 கிடைக்கும். அதாவது 30 + k/90 = 2/3. 3 அங்கே போயிட்டோம். 90 + 3k = 180. அப்போது 3k = 90, k = 30. அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் பி 30. ஸோ இதுதான் ரேஷியோ ப்ரொப்போர்ஷனோட ஜென்ரல் சிண்டெக்ஸ். அப்போது நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் இதை பற்றி தெளிவாகவே நம்ம பேசியிருக்கோம். அந்த மாடல் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 27th கொஸ்டின். அகெயின் ஒரு ரிமைண்டர் தேரி வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். நல்லா பாருங்கள், ஒரு 10 டிஜிட் நம்பரு /9 சொல்லிட்டான். அப்போ ஏபி. ஓகே, இங்கே பாருங்கள், 9-ஆல் கட் பண்ணணும். ஸோ 9ஓட டிவிசிபிள் என்னது? சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி நம்பர் /9 அப்படின்னா 9-ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 9, 8க்கு எதுவுமே இல்லையா? அப்போ அது இருக்கட்டும். ஸோ 9 கட் பண்ணியாச்சு. 7 2 6 3 5 4, இங்கே 8 மட்டும் இருக்குது. அப்போது 8AB 3 இது இருக்குது. இதுக்கு 9-ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டினா 9 வரணும், 18 வரணும், இல்லைனா 9ஓட மல்டிப்ளாக இருக்கணும். இப்போ இது 0, இது 1ன்னு போடலாம். சரியா? அப்போ இது வந்து 9 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்க்கனா வேறு 0 0 அவ்வளோதான். இதுக்கு மேலே பாசிபிலிட்டி இல்லை. அப்போ 9க்கு அப்புறம் என்னது? 18. இது 1 போட்டு இது 9 போடலாம். அப்போ 10 8 18.
2 போட்டுட்டு 8, 3 போட்டுட்டு 7 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் கரெக்டா. இப்போ கொஸ்டினை பார்ப்போம். a + b நாட் டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லியிருக்கான். a + b இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. இதை கூட்டினா 1 டிவைட் ஆகாது, 10 டிவைட் ஆகாது, 10 டிவைட் ஆகாது, இனிமேல் 10 10 தான் வரணும், டிவைட் ஆகாது. ஆமாம், இது கரெக்ட். அப்போ a இஸ் ஈவன். இஃப் a இஸ் ஈவன் தென் b cannot be ஈவன் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், a 8 பியும் 2 10 வருது. அப்போ இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் A 1 ஒன்லி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த கொஷினை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 28. இந்த கொஷின் பாருங்கள். a 3-digit நம்பர் n எக்ஸாக்ட்லி 15 distinct டிவைசர். யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்பர் இருக்குது, நம்பரு 15 டிவைசர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, we know இது வந்து ஃபேக்டர் சம்மு, இது வந்து பியூர்லி ஃபேக்டர் சம்மு. ஸோ இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபேக்டர்னு என்னென்னு தெரியும். ஃபேக்டர் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னா பவர் +1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் ரைட்டா. அப்போ ஒரு நம்பரோட பவர் 14 இருந்துச்சுன்னா 14 + 1 நம்மளுக்கு 15 டிவைசர் கிடைக்கும். ஓகேவா. இப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணால் a⁻n⁻m = a⁻nm அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 14 × 28, அப்போ n⁻28, ஆன்சர் 29. சாய்ஸில் இருக்கா? இல்லை. அப்போ சாய்ஸில் இல்லை, 29 இல்லை அப்படிங்கும்போது சார் பக்கத்தில் 30 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 30லாம் போடக்கூடாது. ஓகேவா. இப்போ இதுக்கு வேறு பாசிபிலிட்டி பார்க்கணும். இப்போ எனக்கு 15 எப்படிலாம் வரும்? 15 3 × 5 பண்ணால் கூட 15 வரும். அப்போது a⁻2 இருக்குது, b⁻4 இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது 3 வரும், 2 + 1, இது 4 + 1 5 வரும். இப்படியும் வரலாம். அப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா a⁻6 வந்துடும், b⁻8 வந்துடும். 6 + 1 7, இது 2 தானே. ஓகே சார், இது 6 இல்லை, ஸ்கொயர் தானே பண்ணுறோம். ஒரு நிமிஷம்ப்பா, இது நான் ஒரு நிமிஷம் மறுபடியும் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா எஸ் பியா. இப்போ a² × b⁻4 ஸ்கொயர் போடும்போது என்ன ஆகும்னா a⁻4 × b⁻8ன்னு வந்துடும். 4 + 1 5, 8 + 1 9, 9 5 சார் 45. அப்போ 45 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகே. அப்போது இதுக்கு வந்து 2 ஆன்சர் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு 29ன்னு வரலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு 45ன்னு வரலாம். ஸோ இதில் 45 இருக்கனால நம்ம ஆன்சர் சி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே 29. இந்த சம் பாருங்கள், ஏஜ் சம்மு. வாட் இஸ் அருண் ப்ரெசன்ட் ஏஜ்? அருணோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 years ago அருண் ஏஜ் வாஸ் டபுள் that of his son's age at the time அப்படின்னு இருக்காங்க. at that time. இப்போ 5 years ago அருண்ஸ் ஏஜ் வாஸ் டபுள் that of his son's age at that time அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி, ரைட்டு. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அருண் -5 டபுள் த டைம் அட் த டைம்னா அப்போது சன்னோட ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, அந்த டைம்லன்னு சொல்லும்போது அவருக்கு 5 வயசு கம்மியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா. சரி, இப்போ அது கான்செப்ட் கிடையாது, இது டேட்டா சஃபிஷியன்ட் தானே. வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டாவது, அதாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது, பெர்சன்டேஜ் ஆஃப் அருண் அண்ட் ஹிஸ் சன் ரேஷியோ. அருண் அண்ட் ஹிஸ் சன் ரேஷியோ 11/6. இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1ல் ஒரு ஈக்குவேஷன், 2 ஒரு ஈக்குவேஷன், ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், 5 years hence. இப்போ வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு, அப்போது அருணுக்கு 5 வருஷம் கழிச்சு, சன்னுக்கும் 5 வருஷம் கழிச்சு என்ன ரேஷியோ ஆயிடுச்சு? 12/7. இப்போ என்ன மேட்டர்னா, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரேஷியோ இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே அருண் இருக்குது, எஸ் இருக்குது, அருண் இருக்குது, சன் இருக்குது. அப்போது எந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலுமே அருண் ஏஜும் கண்டுபிடிக்க முடியும், சன் ஏஜும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணும்போது we have answer option C. Any 2 statements are sufficient to answer the question. ஓகேவா. ஸோ டேட்டா சஃபிஷியனோட பேசிக் என்ன அப்படின்னா, சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி பார்க்குறதா. ஸோ இதில் we can solve this question by using any 2 statement. ஓகே,
இந்த கொஸ்டின் பாருங்கள், how many natural numbers less than 203 203க்கு கம்மியாக that which leaves remainder 2 when divided by 5. இது உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி தெரியும், ஆக்சுவலாக இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ரிமைண்டர் 2 ரிமைண்டர் தரும், அதாவது ரிமைண்டர் 2 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 தான், ப்ளஸ் 5 போட்டால் 7, அடுத்து அப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே லாஸ்ட்டாக 202 அப்படிங்கிற நம்பரை டிவைட் பண்ணால் உங்களுக்கு தரும். how many natural நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் டிவைட் பை டி ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட் டேர்ம்ங்கிறது 202, ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறது 2, டிங்கிறது 5, காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. அப்போ 200/5 கட் பண்ணால் 40 ப்ளஸ் 1 என்னது 41. ஆன்சர் ஆப்ஷன் பி. சிம்பிள் கொஸ்டின், இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாகவே நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, 31st அகைன் டேட்டா சஃபிஷியன்சி. கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். இஃப் p is a positive integer then what is the remainder when p power n divided by p plus 1. அதாவது p power n divided by p plus 1 இதோட ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கொஸ்டின். ஓகேவா? ஸோ பிங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் n is an even நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ n is an even நம்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிக்கு பதிலாக நான் வந்து ஒரு 13 நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 12ன்னு போடுறேன். பிக்கு பதிலாக p = 12ன்னு போட்டேன் அப்படின்னா கீழே வந்து என்ன வரும் 13 மேலே 12 பவர் 2 அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து -1 தானே வரும். நெகட்டிவ் ரிமைண்டரில் -1 பவர் 2ங்கும்போது எனக்கு பாசிட்டிவ் 1 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, வேறு நம்பர் ஒரு 14ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். மேலே 14 மேலே அப்போ 13 தான் வரப்போகுது. பவரில் ஈவன் நம்பர் 2 4 தான் வரப்போகுதுன்னு சொல்லும்போது ஆஸ் பர் யூஸிங் நெகட்டிவ் நம்பர் -1ன்னு வரும். ஏன்னா 13 14 1 கொடுத்தா டிவைட் ஆகுங்கும்போது நம்ம -1 போடுவோம் ஆஸ் பர் நெகட்டிவ் ரிமைண்டர். பவர் 2 வரும்போது ரிமைண்டர் 1 தான் வரும். அப்போ வாட் இஸ் அ ரிமைண்டருங்கிறதா கொஸ்டின். ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் 1 ரிமைண்டர் இஸ் 1. ஆன்சர் எனக்கு வருது. ஸ்டேட்மெண்ட் 2 p is a prime number அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பவரை பற்றி பேசலை, எண்ணை பற்றி பேசலை. இப்போ இதே இது பார்க்கும். இப்போ ப்ரைம் நம்பர் 13 போடுறேன், மேலே 12 போடுறேன். பவரில் 1 போட்டால் ரிமைண்டர் 12, பவரில் வந்து 2 போட்டால் ரிமைண்டர் 1. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்தது. அப்போது ரிமைண்டர் 12 வருது, 1 வருது. என்னால் பெர்ஃபெக்டாக ரிமைண்டர் சொல்ல முடியல. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient அப்படிங்கிறதான் ஆன்சர். பட் ஹியர் ஆப்ஷன் ஏ, the question can be answered by using one of the statement alone but cannot be answered by using other statement alone. ஓகேயா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இப்போ வர்றதில்ல, பட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி கேட்டிருக்கோம். இதை ஃபோல்டு பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள். இதை இப்படியே மிரர் இமேஜ் போயிடும். இது என்ன மாதிரி வரும், இந்த மாதிரி மேலே வந்துடும். இது மேலே போகும்போது இப்படி இருக்கும். இப்போ வி ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும். வி ஷேப் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஆன்சர் 1 ஆப்ஷன் ஏ. சரியா? இந்த மாதிரி வர்றதில்ல, பட் சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டு. இந்த கொஸ்டின் பாருங்கள். எஸ், இஃப் ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டிஜர், அதாவதுங்க பாருங்கள் 3 power 31 ப்ளஸ் 3 power k, அதாவது இது வந்து டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லிட்டாங்க, அதாவது 5ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து 5ஓட மல்டிபிள் வரணும் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஆக்சுவலாக காமன் நம்பர் பேஸ் காமனாக இருந்தாலே வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சப்போஸ் கே வந்து 33ஆக இருந்தால் 3 power 31 வெளியே எடுத்திங்கன்னா 1 + 3 power 2ன்னு வரும். 3 power 31 இன்ட்டு 10ன்னு வரும். இது 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது 33 மட்டும் தான் ஒரே ஒரு பாசிபிள் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்தாலே காமனாக வெளியே எடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள், ஒரு நல்ல கொஸ்டின். there are 2 natural numbers m and n, m greater than n. when m divided by 16 it leaves remainder 2. அப்போது m-ஐ 16ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. n-ஐ 16ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் m greater than n சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா, எனக்கு 4 ரிமைண்டர் வரணுமா?
அப்போ என்னோட வேல்யூவை ஓகேவா என்னோட வேல்யூவை நான் என்னென்னு வச்சுக்கலாம் 20ன்னு வச்சுக்கலாம், இல்லை வெறும் 4னே வச்சுக்கலாம். இதை n = 4னே வச்சுக்கலாம். அப்போது n 6 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 வச்சுக்கலாம். இங்கே என்ன வச்சுக்கலாம் 18 கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா m வந்து 18, m = 18 வச்சுக்கிட்டா 6 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. அப்போ ரெண்டுமே டேலி ஆகிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். கொஸ்டின் என்னது, த ரிமைண்டர் வென் m + n / 16 is 6. இப்போ பாருங்கள், m + n / 16, m டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2, n டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4. அப்போது 6 வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது, த ரிமைண்டர் வென் m - n கேட்கா. m வந்து நான் 18 எடுத்தேன், இது வந்து n எடுத்தேன். டிஃப்ரென்ஸ் என்னது 14. 14 6 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 14 தான் கிடைக்கும். ரிமைண்டர் 2 கிடைக்காது, -2 தான் வரும். -2 ரிமைண்டர் சொல்லக்கூடாது. ஸோ ரெண்டாவது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் A 1 ஒன்லி. ஓகேயா? ஸோ இந்த சம்மை இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ரிமைண்டர் தெரியல, ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, அது தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ராஜேஷ் அண்ட் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஓகே. இப்போ ராஜேஷு ஃபாதரு கிராண்ட் ஃபாதரோட ஓகே ஆவரேஜ் 3, இது என்னது 30ன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே இருக்கட்டும். அடுத்து, இஃப் த ஏஜஸ் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் என்னங்க ஃபுல்லாக படிச்சிடும். ஓகேவா? ஓகே, த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ராஜேஷ் இஸ் 3 and 5 times ஆஃப் தி ஓகே. அப்போது ஃபாதர் 3 times ஆஃப் ராஜேஷ், கிராண்ட் ஃபாதர் 5 times ஆஃப் ராஜேஷ். இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போது 6 ராஜேஷு ப்ளஸ்ஸு 3 ராஜேஷு ப்ளஸ் 5 ராஜேஷு = 30 × 3, 5 8 9. அப்போது 9 ராஜேஷு = 90, ராஜேஷ் = 10. வாட் இஸ் த கொஸ்டின்? கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்ன? கிராண்ட் ஃபாதர் 5R, 5 × 10 = 50. ஆன்சர் ஆப்ஷன் டி 50. ஸோ இந்த அப்ரோச் எடுக்கணும். ஏஜ் சம்மை பொறுத்தவரை ஜென்ரலாக நீங்கள் அந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துட்டீங்களா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் எடுக்கிறதா மேட்ரு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்கள், சரியா? ஸோ இதுவும் ஆல்ரெடி இதே மாடல் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயே எனி ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னால் ஷார்ட்ஸ் ஃப்ரம் 0. இங்கே பாருங்கள், 3n + 4n + 6n + 13n / 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 போடுங்க. ஹோல் நம்பர்னால் 0 போடணும். அப்போ 1 தான். அப்போ ரிமைண்டர் 4 வரும் /3. என்ன வரும்? ரிமைண்டர் 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 என்னது 1. ஓகேவா? அப்போது 0 1ங்கிற ரிமைண்டர் உங்களுக்கு 1 கிடைக்கும். இதில் வந்து அடித்த டிஸ்டிங் ரிமைண்டர் தானே கேட்டிருக்கான். ஓகே, ரெண்டாவது 1 போட்டிங்கன்னா 3 + 4 + 6 + 13 10 20 26 26/3 21 24 ரிமைண்டர் 2. ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், நீங்கள் 3 பவரில் என்ன போட்டாலும் 3 டிவைட் ஆயிரும், 4 டிவைட் ஆயிரும், மீன் 6 டிவைட் ஆயிரும். இந்த 2 மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த 2 மட்டுமே எடுத்தோம், ஏன்னா ரிமைண்டர் அங்கே 0 0 வந்துடும். இந்த 2 மட்டும் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு எடுத்து 4/2 படிங்கன்னா 16. ஆக்சுவலாக இதுவுமே பார்ப்போமா? நில்லுங்க, இதுவுமே அவ்வளோ பெருசாக ஏன் பார்க்கணும்? சிம்பிளாக பார்த்துட்டு போயிடலாம். எப்படி சிம்பிளாக பார்க்கலான்னா 4n + 13n/3 இதை டிவைட் பண்ணுங்கள். ரிமைண்டர் 1 1/nன்னு வரும். ப்ளஸ் இதை டிவைட் பண்ணால் இதுக்கு ரிமைண்டர் தான் 1 தான், 1/nன்னு வரும். ஸோ என்னவா என்னோடய வேல்யூ என்னவாக இருந்தாலும் எனக்கு ரிமைண்டர் என்ன தான் 2ங்கிறது தான் எனக்கு வரும். ஓகேவா? சரி, ஸோ எனக்கு ரிமைண்டர் 1ங்கிற ஒரு ரிமைண்டர் இருக்குது, 2ங்கிற ரிமைண்டர் இருக்குது. ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த சம் ஆஃப் சம் கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 2 = 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 3. ஓகேவா? இதில் என்ன மிஸ்டேக் நடக்கும்னு சொல்லிடுறேன். நம்பர் ஆஃப் ஃபேக்டர் நினச்சி 1 2 ஆன்சர் 2 போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் சம்மு கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் கூட்டி ஆன்சர் நீங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா பியூர்லி டிவிசிபிலிட்டி ரூல். ஓகே, பியூர்லி டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா 22 கொடுத்துருக்காங்க. 22ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த 4ல் எது உண்மையாக இருக்கும்? நல்லா பாருங்கள், இங்கே 1ன்னு இருக்குது. அப்போது 2ஆல் டிவைட் ஆகணும், 11ஆல் டிவைட் ஆகணும். 4 ஆட் பண்ணால் 2ஆல் டிவைட் ஆகாது, 8 ஆட் பண்ணாலும் 2ஆல் டிவைட் ஆகாது. இந்த 2ல் ஒன்று தான் ஆன்சருங்கிறது எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு 2 × 11 தானே. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். 11 வருமானு பார்ப்போம். 7 3 6 4
5 2 8 7 4 6 5 1 9 4 1. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ஆஃப் ஆட் பொசிஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன் இஸ் 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11 இருந்தால் மட்டும் தான் 11 டிவைட் ஆகும். ஓகேவா? இது கூட ஏதாவது கூட்டணுமா கழிக்கணுமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதை கூட்டத்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் 4 4 1 1 6 6 அடுத்து 7 7 3 2 5 5 போயிடுச்சு. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 4. இங்கே 4 கட் பண்ணால் இங்கே வந்து மீதி 1. ஓகேவா? அப்போ மொத்தம் 18 இருக்குது. இங்கே வந்து எனக்கு 18 அப்படிங்கிறது பேலன்ஸ் வருது. அப்போ எனக்கு இங்கே ஒரு 7 இருந்துச்சுன்னா ஓகேவா? ஏன்னா அடுத்த ஒரு டிஜிட் இருக்குன்னா இப்போ இது 1 இருக்கா, 1 இங்கே தான் இருக்குது. 1 எனக்கு இங்கே ஒரு 7 குறையணும். இங்கே ஒரு 7 கம்மியாகிடுச்சுன்னா எனக்கு ஒரு 11 வந்துடும். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சப்ட்ராக்டிங் 7 ஃப்ரம் த நம்பருங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ இதில் 7 கழிச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று குறையிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான் இதில் என்னவா இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இந்த சம சால்வ் பண்ணலாம். ஓகே, 38 பாருங்கள். இதுவும் டிவிசிபிலிட்டி வச்சு செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ த ரிமைண்டர் இஸ் 4. இந்த நம்பரை 9 டிவைட் பண்ணும்போது 4 ரிமைண்டர் வருது. வாட் இஸ் எ வேல்யூ ஆஃப் ஆர் கேட்டிருக்காங்க. இப்போ 4 5 6 1 2 3 7 ஆர் 9 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ 9ஆல் கட் பண்ணி பார்க்கலாம். 9 கட் பண்ணியாச்சு. 7 2 6 3 4 6. இது ஒன்று என்னது 7 இருக்கா? ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து 7. எனக்கு ரிமைண்டர் 4 வரணும். 9ஆல் டிவைட் பண்ணும்போது 4 வரணும்னா எனக்கு கூட்டினா 13 வரணும். இங்கே 6 7. அப்போ இங்கே ஒரு 6 போட்டால் 6 + 6 12 + 1 13. அப்போ இங்கே 6 தான் வரும். சிம்பிள். டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். நம்ம கோர்ஸில் ஹவு டு ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி செட்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா அதில் டிவிசிபிலிட்டி ரூலை தனியாகவே பேசியிருப்போம். அதை வச்சே நீங்கள் ரிமைண்டர் தெரியலாம் நிறையா சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 39. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இப்போ வர்றதில்ல, ஃபோல்டிங் த பேப்பர்ஸ்லாம் வர்றதில்ல. பட் பார்த்தீங்கன்னா இப்போது 1 2 3 4 இந்த கார்னர் 3மே சேருது. அப்போ கண்டிப்பாக இது கரெக்டு. ரெண்டாவது இன்னொன்று, இதை ஆக்சுவலாக எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இது மேலே ரைஸ் ஆகும், இது ஆப்போசிட்டில் ரைஸ் ஆகும். இந்த குட்டி குட்டி இருக்குல்ல, அந்த 4 குட்டி இருக்குல்ல, அந்த 4மே சேர்ந்து தான் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் ஆகும். ஓகேவா? அப்போது இது இப்படி இங்கே வரும், இது இந்த சைடு வரும், இது இங்கே வரும், இது இங்கே வரும். இந்த 4மே சேர்ந்து க்ளோஸ் ஆகும். 4மே சேர்ந்து க்ளோஸ் ஆகிறதுல ஆக்சுவலாக இது கரெக்டுங்கிறது ஓகே ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த 4மே ஒரே இதில் வரப்போகுது. 2 பிளைண்டு இருக்குங்கிறனால இதுவும் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கரெக்டாக இது கரெக்டாக இந்த ரெண்டில் எது கரெக்ட்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே கரெக்டுங்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த டி ஆப்போசிட்டில் இப்படியே வரும், இது இங்கே ஆப்போசிட்டில் வரும். அதாவது இப்படி இங்கே வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டச்சில் இங்கே கரெக்டா இப்படி வரும். இது வந்து ஒரு ஆஃப், மொத்தம் ஒரு 4 ஆஃப் இருக்குது. 4 ஆஃபில் இது வந்து ஒரு ஆஃப். இது இங்கே இது வந்து என்னது இந்த மாதிரி இங்கே ஒரு ஆஃப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும், இங்கே எக்ஸ் வந்துடும். இங்கேருந்து மூடுற மாதிரி இங்கே டி இந்த மாதிரி மூடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ சி கரெக்டு. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இப்படி வரணும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாறி வந்திருக்கும். இதுவும் மாறி வந்திருக்கும். ஒன்று இன்னொன்று இது கரெக்டுங்கும் போது இதை திருப்பி வச்சா இது மேலே வரும்போது இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஒரு ராம்பஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் இங்கே வருமே தவிர்த்து இதே மாதிரி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் முதல்ல தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ ஈவன் இந்த மாதிரி வர்றதில்ல. ஸோ சும்மா பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. 40th கொஸ்டின் இது பாருங்கள். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்தீங்கன்னா மில்க் வெண்டாரு 2 கண்டெய்னர் ஆஃப் தி மில்க். முதல்ல இந்த மாதிரி சம்மு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம், முதல்ல ஈக்குவல் வால்யூமா அப்படிங்கிற வார்த்தை இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இங்கே த ஃபஸ்ட்டு கண்டெய்னர் கண்டெயின் 25% ஆஃப் வாட்டர். அப்போது 1/4 வாட்டரு 3/4 மில்க்கு, வாட்டர் மில்க். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டெய்னர். ரேஷியோ மட்டும்தான் இருக்குது, வால்யூம் கரெக்டாக இல்லை. ரெஸ்ட் மில்க்கு. த செகண்ட் கண்டெய்னர் 50 லிட்டர் மில்க்கு. அப்போது 50 லிட்டர் மில்க்கு வாட்டர் எவ்வளோன்னு தெரியாது. கொஸ்டின், how much liter of milk should be mixed in? How much liter of milk should he mixed from each of the container? How much liter
ஆஃப் தி மில்க் ஷுட் ஹி மிக்ஸ் ஃப்ரம் ஈச் கண்டெய்னர். சரி, எப்படி மிக்ஸ் பண்ண வேண்டியதை கேட்டிருக்கான். ஆனால் அந்த ரேஷியோ ஆஃப் தி வாட்டர் டு மில்க் ரேஷியோ, அதாவது இந்த ரெண்டுத்துலேயும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3:5 வருதுன்னு சொல்கிறான். அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே ரேஷியோ கொடுக்கல. சரியா? ரெண்டாவது, த செகண்ட் கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் த ரேஷியோ ஆஃப் மில்க் 1:1 கொடுத்துருக்கான். ஸோ இங்கே 1:1 கொடுத்துருக்கான். ஆனால் என்ன கொடுக்கல? வால்யூம் கொடுக்கல. என்னொன்று இது ஈக்குவலுங்கிற வார்த்தையே கொடுக்கல. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கானே எனக்கு தெரில. அப்போ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, டேட்டா இன்சஃபிஷியன்ட் ஆர் கேனாட் பி டிட்டர்மைன்ட் தான் இதோட ஆன்சராக இருக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள். அகெயின் ஒன் ஆஃப் தி ஈஸி கொஸ்டின். ஓகே, இதை நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. வாட் இஸ் ரிமைண்டர்? ரிமைண்டரில் பேசிக் சம்மு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 4 ஸ்கொயர் பவர் 1010 15ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 ஸ்கொயர் 16. ரிமைண்டர் என்னது? 1. 1 பவர் எனிதிங் 1 தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. சிம்பிள் கொஸ்டின், 10 செகண்ட்ஸ் கொஸ்டின். ஓகே, 42 இது பாருங்கள். ஸோ இதுவும் ரிமைண்டர் பேஸ்ட். ரிமைண்டர் தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா a பவர் n ப்ளஸ் b பவர் n இஸ் டிவிசிபிள் பை a ப்ளஸ் b இஃப் n இஸ் ஆட். இஃப் n இஸ் ஆட். நம்ம ரிமைண்டர் தேரி படிக்கும்போது இந்த ரூல் ஸ்பெஷல் கேஸில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஐப்பன் சார் புக்லேயுமே இந்த ரூலை தனியாக கேட்டகரைஸ் பண்ணி ஒரு 10 ரூல் கொடுத்துருப்போம். ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, அதான் ஏபிசி ஏபிசி ஏபி 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 இந்த மாதிரி ரூல் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேவா? ரைட். அப்போ இது a பவர் n ப்ளஸ் b பவர் n, அதாவது 5 11 கூட்டா 16 தான் வருது. அப்போ a பவர் n ப்ளஸ் b பவர் n டிஸ்பிளே a ப்ளஸ் b இஃப் n இஸ் ஆட். பட் இங்கே n இஸ் ஈவன். அப்போ மொதல் உள்ளது தப்பு, ரெண்டாவது n இஸ் ஆட், ரெண்டாவது உள்ளது கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ இது ரூல் பேஸ்டு. நீங்கள் எதையும் சால்வ் பண்ணக்கூடாது. ரூலில் இருக்குது, ஆன்சர் போடுறோம். சிம்பிள். ஓகே, 43 பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் 2 நம்பர் அண்ட் த டிஃப்ரென்ஸ். எஸ், இது ஒரு நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா ஒரு 2 நம்பரோட சம்முக்கும் 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ்க்கும் உள்ள ரேஷியோ 5:3. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல், இது வந்து 5, இது வந்து 3. இப்படி எடுத்திங்கன்னா 2x ஈக்குவல் டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். எக்ஸ் 4னா என்னது? ஒய் வந்து 1. இப்போ கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் தர் டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே. ஸ்கொயர் என்னது? 4 ஸ்கொயர் 16, 1 ஸ்கொயர் 1, 16 மைனஸ் 1, 17/15. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ லாஸ்ட் 44th கொஸ்டின். ஸோ இதுவும் இந்த மாதிரி இப்போ வர்றதில்ல. ஜஸ்ட் ஒரு லைன், எவ்வளோ லைன் இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10, நெக்ஸ்ட்டு 11 12 13 14 15 16, இது ஒன்று 17. ஓகேவா? ஓவராலாக 17 லைன்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் எப்படி தப்பாக படிங்கன்னா இங்கேருந்து இதை கூட லைனாக எடுத்துருப்பீங்க. அதை அப்படி எடுக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ ஆன்சர் 17. ஓகே, 45th கொஸ்டின். இங்கே பாருங்கள் கொஸ்டின். வாட் இஸ் அ ரிமைண்டர் வென், இங்கே பாருங்கள், p minus 1 power p plus 1 divided by p where p is greater than 1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ p is equal to 2 போட்டு பாருங்கள். p is equal to 2 போட்டு பார்த்தா அப்போ 2 போடுறோம். அப்போ 2 போட்டால் இங்கே 1 வரும், மேலே என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? சரி, இப்போ டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 தான் வரும். சரி, ஆனால் இப்போ எதுவுமே நான் செக் பண்ணலையோ. சரி, ஓகே. சரி, இதை இப்படி இருக்கட்டுப்பா. இந்த சின்டெக்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் முதல்ல சும்மா செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். p is a prime number. ஓகே, பரவாயில்ல. ப்ரைம் நம்பர் எடுத்துக்கோங்க. ப்ரைம் நம்பர் 3. அப்போ மேலே 2, பவரில் 4, மைனஸ் 1ன்னு வருமா? -1 பவர் ஈவன் வந்துடுச்சு. அப்போது ரிமைண்டர் 1. ஓகே, ரிமைண்டர் வந்துடுச்சு. ரிமைண்டர் 1 வருது. வேறு செக் பண்ணணும். ஒரேல முடிவு எடுக்கக்கூடாது. கிரேட்டர் தன் 1 தான். அப்போ ரெண்டும் ப்ரைம் நம்பர் தான். இதுக்கும் ரிமைண்டர் 1 தான் வந்துச்சு. நான் 7 போட்டு பார்க்கட்டா? 7 மேலே என்ன போடுவீங்க? p-1 6 தான் போடணும். பவரில் ஈவன் தான் வரணும். எப்படி வந்தாலும் கண்டிப்பாக ரிமைண்டர் 1 தான் வரும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ரைட். இப்போவே ஆன்சர் ஏ போட்டக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு செக் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 2, p is an odd natural number.
இப்போ பாருங்கள், P இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கான். P வந்து ஒரு ஆட் நம்பராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 9ன்னு போடுறேன், 8 இங்கே கண்டிப்பாக என்ன வரும், 10ன்னு தான் வரும். இப்போது ரிமைண்டர் 1 தான். 11ன்னு போடுறேன், 10 ரிமைண்டர் என்ன வரும், 12 வரும். இப்போது ரிமைண்டர் 1 தான். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு எனக்கு ஆன்சர் வருது, 2 வச்சு ஆன்சர் வருது. ஸோ தட் ஆன்சர் ஆப்ஷன் பி, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். அண்ட் திஸ் கொஸ்டின் ஸோ கேலண்டர் இதில் இல்லை, பட் ஸ்டில் ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு கன்செப்ஷன் இருக்குது. ஜென்ரலாக வி நோ தட் ஒரு லீப் இயர் அதுக்கு நெக்ஸ்ட் இருந்தால் +6, நெக்ஸ்ட் இருந்தால் +11, அதுக்கடுத்து +11, மறுபடியும் லீப் இயருக்கு +28 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஜென்ரலாக இது வந்து நார்மல் அதுக்கு அப்ளை ஆகிரும். பட் இது எப்போ அப்ளை ஆகுதுன்னா, செஞ்சுரியை கிராஸ் பண்ணும்போது அப்ளை ஆகாது. அதை நம்ம தெளிவாக கேலண்டர்ன்ட்டு ஒரு டாபிக் நம்ம கிளாஸ் வீடியோவே போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோவே. ஐயப்பன் சார் அந்த கோர்ஸில் இருக்கும், யூடியூப்லேயே இருக்குது, அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2097 இதை சும்மா மண்டே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போது 98, 99, 2100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110 இப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மண்டே, இது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. செஞ்சுரி இது லீப் இயர் கிடையாது. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இது லீப் இயர், இதுவும் லீப் இயர். இது மண்டே. இப்போ மண்டே வந்துடுச்சு, ஆனால் இந்த மண்டே என்ன கிடையாது, சேம் கிடையாது. ஏன்னா இது லீப் இயர். இங்கே டியூஸ்டே வரணும், டியூஸ்டே வராது, வெனஸ்டே வரும். ஏன்னா இங்கே தான் February 29 கிராஸ் ஆகும். இது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இது சாட்டர்டே, இங்கே வந்து சண்டே வரணும், சண்டே வராது, மண்டே வரும். ஓகேவா? ஏன்னா இங்கே தான் February 29 கிராஸ் ஆகுது. அப்போது 109, அதாவது 2109 வருஷம் தான் மறுபடியும் மண்டே வருது. இது நார்மல் இயரு. அப்போ இதே மண்டே ரிப்பீட் ஆகிடுச்சு. அப்போ 2097 இருக்க கேலண்டரை 2109 நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, என்ன ஒரு 3 கொஸ்டின் தான். ஓகே, 47th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், which are the following statement is correct. சிம்பிளான கொஸ்டின். என்ன அப்படின்னா, 24/3, 16/3, -8/3 ஃபேக்டர், த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் திஸ் நம்பர் இஸ் 20ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். என்ன அப்படின்னா, 8 காமனாக இருக்குன்னு நினைக்கிறேன். 8 வெளியே எடுத்துக்கலாம். அதாவது 8/3 வெளியே எடுக்கலாம், இல்லை அப்படியே எடுத்துக்கலாம். 8/3 வெளியே எடுத்தால் 3/24, 3/3 உள்ளே இருக்குது, 2/3 உள்ளே இருக்குது, 1 உள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர் 20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஓகேயா? இப்போ இது என்னது, 2/3/3, இது ஒரு 27, இது ஒரு 8, இது ஒரு 1, அப்போ 9 வச்சுனா மீதி 18. அப்போ இது ஒரு 18, அப்போ 2 × 9. ஓகேவா? அப்போது 2/9, 2/10, 3 ஸ்கொயர், 10 + 1 11, 2 + 1 3, ஆன்சர் 33. இங்கே இருக்குது 20. அப்போ இது தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, த ரிமைண்டர் வென் 61 சம்திங் கொடுத்துருக்காங்க டிவைட் பை 17 இஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. நம்ம வந்து ஃபெர்மேட்ஸ் தேரின்னு பார்த்துருப்போம். FERMAT, ஃபெர்மேட்ஸ் ரிமைண்டர் தேரி. ரிமைண்டர் தேரியில் ஒரு தேரி. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் பவரில் P-1 டைம்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா இதோட ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, ஃபெர்மேட்ஸ் சொல்கிறாரு. ஃபெர்மேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அறிஞர் வந்து சொல்கிறாரு. அப்போது இதில் என்ன ஒரு கண்டிஷன், Nக்கும் Pக்கும் HCF இஸ் 1, அதாவது ரெண்டும் சம்மந்தம் இல்லாத நம்பராக இருக்க வேண்டும். ஓகேவா? அப்போது 61 சம்மந்தம் இல்லாத நம்பரு பை 17 ஒரு ப்ரைம் நம்பரு. 17 - 1 16, 16 × 16 தான் 256, அதாவது 16ஓட டைம்ஸில் வந்துடுச்சு. அப்போ நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, ரிமைண்டர் 1 ஆஸ் பர் ஃபெர்மேட்ஸ் ரிமைண்டர் தியரி. அப்போ செகண்ட் கரெக்டு, ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்போது ஃபெர்மேட்ஸ் ரிமைண்டர் தியரி இருக்குது, வில்சன் ரிமைண்டர் தியரி இருக்குது, அதை ஒரு டைம் பார்த்துக்கணும். ஃபெர்மேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், வில்சன் வந்து ஃபேக்டரல் வந்தால் வரும், அண்ட் ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே, தென் ஒரு ஸ்மால் ரீசனிங் கொஸ்டின். ஸோ நல்லா பாருங்கள், ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்பர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க, பீட்டாங்கிறது கோட்டிங் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்தந்த எழுத்துக்கு அந்த இது போட்டிருக்காங்க. ஓகேவா?
இப்போ இதில் வந்து 7 இருக்குது, 1 இருக்குது, 9 நிறையா இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேவையில்லை. ஓகே, ஏபிக்கு பார்ப்போம். ஏக்கு பதிலாக 1 போட்டிருக்காங்க, பிக்கு பதிலாக 9 போட்டிருக்காங்க, நடுவில் 19ன்னு வரணும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ அடுத்து அப்போ எல்லுக்கு என்னது? எல்லுக்கு வந்து 2. அப்போ 2 வர்றது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்க்காம அந்த நம்பரை பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாலே போதுமானது. ஓகே, இது பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஏஜ் வச்சு வருஷம். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 years ago. அப்போது ரவி -5 ஈக்குவல் டு 4 times ஆஃப் as old as ஆதி. அப்போ ஆதி -5 இது ஈக்குவேஷன் ஒன்றாச்சா. 7 years from now இப்போ இருந்து. அப்போது அப்புறம் r + 7 ஈக்குவல் டு ரவி வில் பி twice the age of ஆதி. அப்போ 2 times ஆஃப் ஆதிக்கும் 7 வயசு. ஓகேவா. ஸோ 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ரவின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போது ஆதியை சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதில் எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆஸ் பர் செகண்ட் இதை பார்த்துலாமா. r + 7 ஈக்குவல் டு 2a + 14. 14 வந்தால் r - 7/2 ஈக்குவல் டு a. இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது r -5 ஈக்குவல் டு இந்த 4 இங்கே வச்சுப்போம். ஓகே, அப்புறம் ரெண்டாத்தையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ r -7/2 -5 எல்சிஎம் எடுத்துக்கலாம். r -5/4 ஈக்குவல் டு r -7 -10/2. இது இங்கே 2ன்னு வந்துடும். அப்போது r -5 ஈக்குவல் டு 2 × r -17. அப்போது r -5 ஈக்குவல் டு 2r -34. இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். அப்போ r ஈக்குவல் டு 34 - 5 ஈக்குவல் டு 29. ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்போ ரவியோட வயசு 29 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் இது பாருங்கள். நம்ம சீசர் புக்கு சொன்னால ஐயப்பன் சார் சீசர் புக்கில் இந்த ரூல்ஸ் ரிமைண்டர் தெரியல, அரௌண்ட் ஒரு 10 ரூல்ஸ் இருக்குப்பா. அதை தெளிவாக லிஸ்ட் அவுட் போட்டு வித் எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, a⁻n - b⁻n is divisible by a - b if n is any natural number. நம்ம இதுக்குள்ள ரூல் பார்த்தோம், என்னது? a⁻n + b⁻n divisible by a + b n is ஆட் நம்பர்னு பார்த்தோம். இங்கே எனி நேச்சுரல் நம்பர்ன்ட்டு வரும். அப்போ இங்கே 50 மேலே ஆர்டர் இருக்குது, பிரச்சனை இல்லை. இது 38, டிஃபரன்ஸ் 12. அப்போ இது 12ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்னது? 0. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமே பண்ணலாம். ஓகேவா. சப்போஸ் இந்த ரூல் தெரியல அப்படின்னா நீங்கள் 50⁻37/12 -38⁻37/12 இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் ரிமைண்டர் 0 தான் வரும். நம்ம ஏன் ரூல் அப்போ படிக்க சொல்கிறோம்? டைம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு படிக்க சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ரிமைண்டர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஸோ நம்ம 50 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஷன் வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட இதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணுவேன். ஓகேவா. ஸோ எவ்வளோ சப்போர்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ், மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூப்பா.